இன்றைக்கி என்ன செய்யலான்னா ஒரு பாவக்காய் தொக்கு தாங்க. கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அதுக்கு கடுகு, அப்புறம் உளுத்தம்பருப்பு, சீரகம் இது மூணுத்தையும் போட்டு நல்லா தாளிச்சுக்கிட்டேன். அப்புறம் வெங்காயமும் 4 பல் பூண்டு நசுக்கியதும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிட்டேன். வெங்காயம் ஒரு மீடியம் சைஸான வெங்காயம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க, பொடிசாக நறுக்குனது. தக்காளியை ஒரு அரை தக்காளி நல்லா பொடிசாக நறுக்கியது அதையும் சேர்த்துக்கிட்டேன். இப்போது 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அரை டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி, அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள். இந்த குழம்பு மிளகாத்தூள் காரமாக இருக்கும், அதனால் 1 தான் சேர்த்துருக்கேன். இது நல்லா பிடிக்காமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் சுடு தண்ணியும் சேர்த்துக்கிட்டேங்க. அதை நல்லா கொதிக்க விடுங்க. அப்புறம் ஒரு பெரிய பாவக்காவை நல்லா ரவுண்டாக கட் பண்ணி அதில் சேர்த்துக்கிட்டேன். உப்பும் சேர்த்துக்கிட்டேன். அதை வேக வைக்கிறதுக்கு தண்ணியை ஊற்றி கிளறி மூடி வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் வெந்த அப்புறம் நீங்கள் திறந்து பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குங்க பாவக்காய். இப்போ நான் ஒரு சின்ன கோலி குண்டு அளவு புளியை கரைச்சி 2 கைப்பிடி 2 கை வரா மாதிரி அதில் ஊற்றிக்கிட்டேன். ஒரு கப்பு கொஞ்சோண்டு தண்ணியும் சேர்த்து நல்லா அதை திருப்பி நான் புளி வாசனை பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம கொதிக்க விடலாம். இப்போவும் திருப்பி பாவக்காய் நல்லா வெந்துருங்க, சாஃப்ட் ஆகிடும். இப்போ நான் திறந்து பார்க்கும்போது புளி தண்ணியும் நல்லா வெந்திருந்துச்சு, எல்லாம் வற்றி இருந்துச்சு. இப்போ நான் ஒரு டீஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கிட்டேன். அதையும் நல்லா கிளறி விட்டுட்டு இந்த வெல்லம் கொஞ்சம் கரையவும், அது கொஞ்சம் கேரமலைஸ் ஆகிற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் திருப்பி ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு எடுத்துக்கிட்டேங்க. இப்போ பார்த்திங்கன்னா தொக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு நான் இப்போ சைட் டிஷ்ஷாக நான் சிக்கன் விங்ஸ் தான் எடுத்திருக்கேன். அதை நான் ஏற்கனவே தயிர், மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள், ரெட் சில்லி மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா விரவி எடுத்து வச்சுக்கிட்டேங்க. இப்போ நான் ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. நல்லா பெரட்டி வையுங்க. பெரட்டி வச்சுட்டு நான் இன்றைக்கி ஏர் ஃப்ரையரில் தாங்க போட்டு எடுக்க போகிறேன். ஏன்னா நேற்று ஏற்கனவே ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டு அதனால் எண்ணெய் போடாமல் ஏர் ஃப்ரையரில் தான் ஹெல்த்தியாக பண்ண போகிறேன். நான் ஒரு 180 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ் வச்சு எடுத்துக்கிட்டேங்க. ஒரு சைடு முதல்ல வச்சு எடுத்து திருப்பி போட்டு திருப்பியும் இன்னொரு சைடு ஒரு 10 மினிட்ஸ் வச்சு எடுத்துக்கிட்டேங்க. நல்லா மொறுன்னு சூப்பராக வந்துச்சுங்க. இன்றைக்கி இதுதாங்க கத்திரிக்காய் தொக்கு. அப்புறம் ரெட் ரைஸு, கேரளா ரைஸு ஊற வச்சுருக்கேன் ரைஸ் சாப்பாட்டுக்கு. அப்புறம் சிக்கன் ஃப்ரை.